morning, sir. Sir, good morning, sir. Good morning. Friends, good morning. Good morning, sir. Last time பார்த்தோம் நம்ம வெக்டர்ஸ் பார்த்துட்டு இல்லையா? எப்படி ஆட் பண்றதுன்னு ஒரு வெக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லையா? Yes, sir. triangle of vector. Okay. Next. Scalar பெருக்கல் மற்றும் வெக்டார் பெருக்கல். First scalar product. Or dot product. ஸ்கேலார் பெருக்கல் அல்லது புள்ளி பெருக்கல். ஓகே, இப்படி சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியலையா? டைரக்டா சொல்லிடுங்க. ஏ வெக்டார் மற்றும் பி வெக்டார் இது ரெண்டுமே வெக்டார். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. எழுதிக்கலாமா? இப்ப டாட் ப்ராடக்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா காஸ் தீட்டான்னு எடுத்துக்கணும். அதான் ஸ்கேலார் ப்ராடக்ட். புரிஞ்சுதாப்பா? எழுதலாமாப்பா? Yes, sir. இப்ப இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் என்னென்ன வடிவத்துல இருக்கலாம், எப்படி எப்படி இருக்கலாம், இதனுடைய குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 1 மார்க் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ். நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி, இது மேக்னிடியூட் ஆஃப் ஏபி காஸ் தீட்டாவா நம்ம எழுதிக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இட் ஒபேஸ் காமுடேட்டிவ் லா. அப்படின்னா என்னன்றது பாருங்க. தமிழ்ல என்னன்னு தெரியல, பாருங்க. காம்படிட்டிவ் லா அப்படின்னா என்னன்னா பாருங்க. நம்ம பரிமாற்று விதி, சார். பரிமாற்ற விதி. பரிமாற்ற இல்லம்மா, பரிமாற்ற விதி தான். பங்கீட்டு விதின்றது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. பங்கீட்டு விதின்றது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, பரிமாற்ற விதி. இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அது என்னன்னு பரிமாற்றம் பண்ணிக்கலாம். பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இது எப்படி சார்? இதுல என்ன சார் எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா பாருங்க எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு உனக்கு தெரியும் ஏ பி காஸ் தீட்டான்னு எழுதலாம். இது எந்த ஃபார்முலா எழுதலாம்னா ஏ காஸ் தீட்டா இன்டு பின்னு கூட எழுதலாம். அதே மாதிரி செகண்ட் பங்கீட்டு விதி இட் ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. 1 மார்க்குமா? நல்லா பாருங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் காம்படிட்டிவ் லா ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தெரியும் இல்லையா? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா இந்த 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 வடிவத்துல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த வடிவம் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். சார் இப்ப 2 வெக்டாரும்
அடுத்து ஒரு கொஸ்டின்ஸ். இப்ப ஏ வெக்டாரும் நல்ல கவனிச்சு, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பெண்டிகுலரா இருக்கு சார். அப்ப என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா I cap dot j cap is equal to 0. J cap dot k cap is equal to 0 for ij jk. Next k cap dot I cap is equal to 0. எழுதிக்கலாமாப்பா? Yes. Okay. Next ரெண்டு வெக்டரும் பேரலா இருந்துச்சுன்னா இணையாக இருக்கும் பொழுது நல்ல கவனிச்சு, இதெல்லாம் 1 மார்க், ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு 1 மார்க் கொஸ்டின். இரண்டு வெக்டார்களும் செங்குத்தாக இருந்தால் I vector dot j vector is equal to பாருங்க இப்படி எழுது I இப்ப இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் therefore A vector dot B vector is equal to AB cos 0. Cos 0 எவ்வளவுப்பா? 1. Therefore we get A equal to B. இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் A vector dot A vector ரெண்டுமே ஒரே இதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா we can take as A square. ஞாபகம் வச்சுக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இங்க ஒரு பாயிண்ட் I cap dot I cap is equal to 1. J cap dot J cap is equal to 1. K cap dot K cap is equal to 1. சரி, இப்ப இன்கேஸ் இதனுடைய மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணிடலாம். தீட்டா நம்மளுக்கு தெரியும். இதனுடைய தீட்டா எவ்வளவு சார் கால்குலேட் பண்ணலாம்? இந்த 8,000. therefore இதனுடைய டைரக்ஷன் கேட்டாங்கன்னா, இதனுடைய திசை கேட்டாங்கன்னா cos theta is equal to A vector dot B vector by ஓகேவா A vector cos theta is equal to எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. Cos theta is equal to A vector dot B vector is equal to modulus of A into modulus of B. ஓகேவா? இப்ப நம்ம இதுக்கு தகுந்த ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்படி கேக்குறாங்க, இது நிறைய டைம் கேக்குறாங்க, இந்த மெத்தட்ல கேக்குறாங்க. the sum and difference of two vectors சொல்லிடுறாங்க. அதுலயே வந்து equal in magnitude. The sum and difference of two vectors, then the two vectors will be equal in magnitude, then the two vectors will be. சார் இப்படி கேட்குறாங்க சார். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இரண்டு வெக்டார்களும் கூடுதலுக்கும் கழித்தலுக்கும் ஈக்குவலா இருக்கும் பொழுது, ரெண்டும் சரிசமமாக இருக்கும் பொழுது
அந்த வெக்டார் எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதே தான். இங்க பாருங்க, அவங்க சொல்லி இருக்கிறது ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். நல்லா பாருங்க, சொல்லி இருக்கிற மாதிரி எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயரிங் பண்ண போறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா பாரு, இவ்வளவுதான் இருக்கு. நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறேன், ஸ்கொயரிங் பண்ண போறேன். இது ஸ்கொயரிங் பண்ண அவசியம் இல்லை. கொஸ்டின் டைரக்டாவே தெரியும். சம்மோ டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன, சில டைம் சம் ஆஃப் த டூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ வெக்டார் அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்பாங்க. நம்ம இந்த வடிவத்தை மட்டும் சொல்லுங்க, ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் ஸ்கொயரிங் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன வரும் பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2a vector dot b vector is equal to a square minus plus b square minus 2 into a vector dot b vector. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த a square எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன பண்ணலாம், 4 into a vector dot b vector is equal to 0. Therefore, a vector dot b vector is equal to 0. Therefore, a vector is perpendicular to b vector. எழுதிக்கலாமா? எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. ஓகே, இவ்வளவுதாமா கான்செப்ட். அப்ப ஸ்கேலார் ப்ராடக்ட்ல இப்படிதான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், டக்குனு முடிச்சிடலாம். அடுத்தது நம்மளோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொன்னா, வெக்டார் ப்ராடக்ட், வெக்டார் கூடுதல். கிராஸ் ப்ராடக்ட். A vector cross B vector is equal to AB sin theta into something. The n cap unit vector அது 1 எடுத்துப்போம். இருந்தாலும் ஃபார்முலா படி it is equal to n cap. n cap என்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூனிட் வெக்டார். ஸ்கேலார் ப்ராடக்ட் எங்க இருக்குன்னா, எங்க எக்ஸாம்பிள் மட்டும் நான் எழுதிடுறேன், ஏன்னா சில டைம் இதெல்லாம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இங்கெல்லாம் இருக்கு பாருங்க, v vector is equal to omega vector cross r vector இங்க கேட்குறாங்க. செகண்ட், நிறைய டைம் பார்த்தோன்னா டார்க், திருப்பு விசை. பட் டார்க் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஓகே, இது போதும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோண உந்தம், எல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இந்த கான்செப்ட் தான் நிறைய டைம் என்ன பண்ணா கிராஸ் ப்ராடக்டா யூஸ் பண்ணும். இங்க நெக்ஸ்ட் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதனுடைய ப்ராப்பர்ட்டி, இதனுடைய குணங்கள். Not obeys the commutative law. நல்லா பாத்துக்கோ, 1 mark question. இங்க obeys the commutative law, here not obeys the commutative law. Not obeys the commutative law. அப்படின்னா என்ன, a vector cross b vector is not equal to b vector cross a vector. ஆனா இது என்னன்னா obeys distributive law.
ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நம்மளுக்கு அதே தான் கான்செப்ட். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் நம்ம எடுத்து அடுத்தது அவங்களோட நம்ம அங்க சொன்ன மாதிரி அந்த அதே கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட், ஏ வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு பி வெக்டார். இரண்டு வெக்டார்களும் செங்குத்தாக இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்பா, ஏபி சைன் தீட்டா. சைன் 90 என்னப்பா, சைன் 90 is equal to AB. அதுவே தேர்ட் ஒன் A வெக்டார் இஸ் parallel to, அதாவது இரண்டும் இணையாக சென்றால் அப்ப பாத்தீங்கன்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு கான்செப்டும் இங்க சொன்ன ரெண்டு கான்செப்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பாத்துக்கோ, கொஸ்டின்ஸ் இப்படிதான் கேட்பாங்க, இதுல இருந்து தான் கேட்பாங்க. A வெக்டார் கிராஸ் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம அடுத்தது இன்னொன்னு பார்த்தோம்னா ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் என்னதுப்பா, ஏ ஸ்கொயர்னு பார்த்தோம். ஏ ஸ்கொயர் நம்ம போட்டோமா, அதே இங்க ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப நம்ம இங்க எப்படி சார் எழுதுவோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த கான்செப்ட் ஐ வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு J vector cross K vector, K cap is equal to K cap cross I cap. நல்லா பாத்துக்கோ, IJ JK KI இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதனோட வெக்டார் ஃபார்ம்ல IJ, அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு, K cap. JK அடுத்தது என்ன கேப் இருக்கு, I cap. KI அடுத்து என்ன இருக்கு, J cap. எழுதிக்கலாமாப்பா? இங்க அங்க ஸ்கேலார் ப்ராடக்ட்ல ரெண்டு ஜீரோவா இருந்துச்சு, இங்க இப்படி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே கான்செப்ட், லாஸ்டா ஒரு கான்செப்ட், ஐ வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜே கேப் கிராஸ் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப் கிராஸ் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்ததுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கேக்குறாங்க சார். இந்த வெக்டாரை கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம், பேரலோகிராம்னா தெரியும் இல்லையா, ஏரியா ஆஃப் பேரலோகிராம் எப்படி சார், இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். A வெக்டார் B வெக்டாரையும் கண்டுபிடிக்கக்கூடியது மாடுலஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் ஏரியா ஆஃப் பேரலோகிராம். அதாவது சைட்ஸ், இது ஏவும் பியும். அப்ப பார்த்தீங்கன்னா A வெக்டார் மற்றும் B வெக்டார் இது என்ன அப்படின்னு சொன்னா சைட்ஸ், பக்கங்கள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இது எல்லாமே முடிஞ்சிச்சு சார். அவங்க ஒரு சில டைம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேக்குறாங்க சார். கொஸ்டின்ஸ் நான் சொல்ற மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஆஃப் சைட்ஸ் A வெக்டார் B வெக்டார் அப்படி இருக்கு சார், இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டு மாடுலஸ் ஆஃப் இங்க ஆஃப் சைட்ஸ் A வெக்டார் அண்ட் B வெக்டார் சைட்ஸ். அப்ப A வெக்டார் கிராஸ் B வெக்டார். எழுதிக்கலாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, இப்ப ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ் அப்படியே சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. ஃபார் எனி டூ வெக்டார்ஸ்
for any two vectors A vector and B vector நல்லா பாத்து A vector B vector if condition கொடுத்திருக்காங்க if A vector dot B vector is equal to modulus of A vector cross B vector நல்லா பாத்து கொடுத்துட்டாங்க for any two vector ஏதாவது இரண்டு வெக்டார்கள் A vector dot B vector is equal to modulus of A vector cross B vector. Question பாருங்க. Find the magnitude of C vector is equal to A vector plus B vector. பாருங்க. சரி ஓகே இங்க பாருங்க இது எப்படின்னு பார்த்தலாம் A vector dot B vector அப்ப நம்ம என்ன பண்ணலாம் AB cos theta எழுதிக்கலாமா is equal to நானே இந்த வடிவத்தை வச்சிட்டு இதனுடைய எண் மதிப்பை நான் கால்குலேட் பண்ண போறேன் அப்ப AB cos theta is equal to AB sin theta. அப்ப வேணா AB கேன்சல் ஆயிடும் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா tan theta is equal to 0 theta is equal to 45 டிகிரி எழுதிக்கலாமா பாருங்க இப்ப அடுத்தது எண் மதிப்பை கால்குலேட் பண்ண சொல்றாங்க இல்லையா அதை நம்ம வந்து ஸ்கொயரிங் பண்ணலாம் அப்ப C ஸ்கொயர் is equal to A vector plus B vector அப்ப பாத்தீங்கன்னா A ஸ்கொயர் plus B square plus 2 into A vector dot B vector. Up is equal to A square plus B square plus 2 into AB cos 45 degree. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. Cos 45 எவ்வளவுப்பா? 1 by root 2, sir. ஆமாம் 1 by root 2, sir. 1 by root 2. By A square plus B square plus 2AB cos 45 என்னம்னா 1 by root 2. இப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நான் என்னால எழுதக்கூடியது therefore C square is equal to A square plus B square plus இங்க பாருங்க இந்த 2 வந்து என்ன பண்ணலாம் 2 என்ன நம்ம √2 into √2 னு எழுதணும்னா √2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம் √2 AB அப்ப C is equal to root of A square plus B square plus √2 கேன்சல் ஆயிடும் 2 into AB எழுதிக்கலாமாப்பா Yes, sir. ஓகே √2 1 by 2 1 by 2 ஓகே அவ்வளவுதான் இப்ப இது மாதிரி ஒரு क्वेश्चंस கேட்பான் நான் சும்மா நானா ஒரு என்னோட மெத்தட்ல கொடுத்திருக்கேன் இது மாதிரி ஏதாவது ஒரு எண் மதிப்பை கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கொயரிங் பண்ணி நம்ம அந்த AB னுடைய மதிப்பை cos θ-வா நம்ம என்னது டாட் ப்ராடக்ட்டா மாத்திட்டோம்னா நமக்கு ஈஸி அடுத்து இன்னொரு क्वेश्चन புரிஞ்சுதா Yes, sir. ஓகே அடுத்து இன்னொரு क्वेश्चन find the area of rectangle square parallelogram எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் find the area of parallelogram find the area of parallelogram formed by vectors three I cap minus 2 j cap plus k cap and I cap plus 2 j cap plus 3 k cap. Okay.
நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. நம்ம ஏரியா பேரலோகிராம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்ப ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? நல்லா கவனிச்சுங்க. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பாருங்க. ஏ வெக்டார்னா இது, பி வெக்டார்னா இது. இப்ப ஏ வெக்டார்னா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஐ கேப், நல்லா பாத்துங்க, ஜே கேப், கே கேப். ஐ கேப் ஃபர்ஸ்ட் ஏ வெக்டார். அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், 3 -2 1 1 2 3. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பாருங்க நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதாப்பா? புரியுதுங்க சார். புரியலையா? புரியுதுங்க சார். அப்படியே கொஞ்சம் இதை சொன்னேன். therefore is equal to, நல்லா கவனிச்சுக்குங்க. நம்ம மறைமுகமா இப்படி திங்க் பண்ணிக்கணும். நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான். பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ். இப்ப பாருங்க நான் ஒவ்வொன்றா போடுறேன் பாருங்க. ஐ கேப் இன்டு, நல்லா பாருங்க, ஐ கேப். அப்ப நான் ஐ கேப்னா இதை விட்டுடணும், இதை விட்டுடணும். அப்ப என்ன ஆகும், இதை மல்டிப்ளைல பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். சொல்லுங்க போலாம். -2 × 3 -6 -2. இது ரெண்டத்தையும் பாருங்க. -6 2 × 1 -2. அடுத்தது -j கேப் இன்டு, இப்ப நீங்க வந்து ஜே கேப் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த லைனை விட்டுறணும், இந்த லைனை விட்டுறணும். அப்ப என்ன ஆகும், ஜே கேப் இது 9 - 1. 9 - 1. அப்படியே சொல்லுங்க. 9 - 1 எப்படின்னு தெரியுதுங்களா? 3 × 3 9 -1. அந்த ஜே கேப் லைனவே விட்டுறணும் அப்படியே. ஓகே, அடுத்தது கே கேப் பிளஸ் கே கேப். சொல்லுங்க போலாம். கே 6 கேப் + 2. நல்லா கவனிச்சுக்க. கே கேப் இங்க இருக்கு, இந்த லைனை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா 3 × 2 6, 1 × 2 -2, அப்ப +2 ஆயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா 6 + 2. அப்ப இஸ் ஈக்குவல் டு -8 ஐ கேப் -8 ஜே கேப், கரெக்டா, +8 கே கேப். அவ்வளவுதான். அப்ப ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஆனா ஏரியா பேரலோகிராம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, மாடுலஸ் எப்படி எடுப்போம் சொல்லுங்க போலாம், ரூட் ஆஃப் 8² + 8² + 8². அப்ப சொல்லுங்க போலாம், ரூட் ஆஃப் 64 + 64 + 64. நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த 64 8 அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம், 8√3 எழுதிக்கலாமா? 64 × 3 எடுத்துக்கலாமா? எஸ் சார். அப்ப 8√3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்ப இதே மாதிரி ஏதாவது ஒன்று நியூமரிக்கல் இன்னொன்னு போட்டோம்னா சரி. அடுத்தது பாருங்க எப்படி கேட்பாங்க பாருங்க. அடுத்தது ஒன் ஆஃப் த கொஸ்டின் பாருங்க, நல்லா பாருங்க, புரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒன் ஆஃப் த ரெக்டாங்குலர் காம்போனன்ட்
one of the rectangular components of a velocity of 80 km/h is 40 km/h. நல்லா கவனிச்சுக்கோ, 40 km/h. Find the other component. Find the other component. மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செவ்வக கூறுகளின் ஒன்று மணிக்கு 40 கிலோமீட்டர் ஒரு 40 கிலோமீட்டர் கிலோமீட்டராக இருக்கும்போது மற்ற கூறு என்ன? மற்ற செவ்வக கூறு. இதனா புரிஞ்சுதாப்பா இதுல? அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, மணிக்கு 80 கிலோமீட்டர், ஒன் ஆஃப் த ரெக்டாங்குலர் காம்போனன்ட் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் 80 கிலோமீட்டர் இஸ், இப்படி இருந்துச்சுன்னா 80 கிலோமீட்டர் இஸ், அப்ப பாத்தீங்கன்னா மணிக்கு, இப்ப தமிழ்ல மணிக்கு 80 கிலோமீட்டர், அப்ப v இஸ் ஈக்குவல் டு 80 km/h. ஒன்று டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க 40 கிலோமீட்டர், அப்போ ஒன்று ஏதோ ஒரு டைரக்ஷன். அப்ப பார்த்தோன்னா bx is equal to 40 km/h. அப்ப we need to find vy. சார் அப்ப vx பாருங்க, ஒரு கொஸ்டின்ல பாருங்க, find the other component, மற்ற செவ்வக கூறு, ஏதாவது ஒன்று கூறு, xன்னு சொல்ல yன்னு சொல்ல, நான் x ன்னு எடுத்திருக்கேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா therefore v is equal to ரெண்டு கூறையும் என்ன பண்ண மேக்னிடியூட் எழுத போறோம். அப்ப vx² plus vy². அப்ப நம்மளுக்கு vy வேணும் இல்லையா? கரெக்டா? Yes, sir. அப்ப vy is equal to root of v² minus vx² is equal to root of v² என்ன அப்படின்னு சொன்னா 80² minus 40² is equal to root of எவ்வளவு வரும் சொல்லுங்க? 64, ஒரு சைபர் ரெண்டால இது பண்ணோம்னா 00 minus 4² 16, ஒரு சைபரை ரெண்டால் இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா 16 2 சைபர் is equal to root of 48. கரெக்டா? கரெக்டா பாருங்க. ஓகே, 4800 km/h. டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் சார் ரூட்ல இருந்து எடுக்கணும் இல்லைங்க சார்? அது ரூட்ல இருந்து நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், அதனால வந்து இந்த ரூட்டுடைய மதிப்பை நம்மளால கண்டறிய முடியாது. ஓகேவா? பெரும்பாலும் இதுலயே கொடுத்துருவாங்க, பெரும்பாலும் இந்த ஆன்சர்ஸ் இதுலயே கொடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா ரூட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்ன்றதால விட்டுரும். இந்த பெரும்பாலும் இந்த ஆன்சர்ஸ் இதுக்குள்ளே வந்துடும். ஆக்சுவலா இங்க வந்து 49 வந்துடும் சம்திங், ரூட் ஈஸியா எடுக்கிற மாதிரி உங்களுக்கு மதிப்பு வந்துடும். ஓகேங்க சார்.
Next question பாருங்க. Two vectors A vector is equal to 5 I cap plus 7 j cap minus 3 k cap. B vector is equal to 2 I cap plus 2 j cap minus alpha k cap. Are mutually perpendicular. Are mutually perpendicular to each other. What is the value of alpha? What is the value of alpha? இப்ப நம்மளுக்கு அடுத்த क्वेश्चंस பாருங்க. ஆல்பாவினுடைய மதிப்பை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இரண்டு வெக்டார்களும் செங்குத்து நிலையில் உள்ளபோது அதில் உள்ள ஆல்பாவினுடைய மதிப்பை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இரண்டு வெக்டார்களும் செங்குத்து நிலையில் உள்ளபோது. இப்ப செங்குத்து அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் A vector is perpendicular to B vector. ரெண்டு கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா என்னது A vector dot B vector is equal to 0. A vector cross B vector is equal to AB. கரெக்டா? Yes, sir. Yes, sir. நம்மளால இதை கால்குலேட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? A vector dot B vector is equal to 0. அப்ப A vector என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 5 I cap plus 7 j cap minus 3 k cap dot B vector என்னன்னு பாருங்க. B vector சொல்லுங்க போலாம். 2 I 2 cap I cap plus 2 j cap minus alpha k cap. alpha k cap is equal to 0. நம்மளுக்கு தெரியும் 5 into 2 10. நம்மளுக்கு இது வந்து I vector dot I vector 1 தானே நம்மளுக்கு தெரியும் தானே இது Yes, sir. I vector is equal to j vector dot j vector is equal to k vector dot k cap is equal to 1. அப்ப 1 ஆயிடுச்சு பிளஸ் சொல்லுங்க 7 into 2 14 மைனஸ் 3 into minus alpha எவ்வளவு வந்துரும் plus 3 alpha is equal to 0. அப்ப 10 plus 4 24. அப்ப 3 alpha is equal to 24 minus 24 இங்க வந்துரும். Therefore alpha is equal to minus 8. சில டைம் மாடுலஸ்லயே எடுத்துக்கும். மாடுலஸ் ஆஃப் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 8. ஏதோ ஒன்று சம்திங். பெரும்பாலும் இந்த ஆன்சர்ஸ் இருக்கும். சில டைம் இந்த 8 இது எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. இது மாதிரி ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க. If the magnitude of two vectors are 3 and 4 and their அங்கே சொல்லிட்டாங்க பாரு and their scalar product is 6. And their scalar product is 6. Then find the angle between the two vectors. Then find the angle between the two vectors.
என்ன இருக்கு? இரண்டு வெக்டார்களின் எண் மதிப்பு முறையே 3 and 4 and the scalar product, scalar பெருக்கல் 6, then find the angle between the one. அப்ப ஆங்கிளை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. நல்லா பாருங்க, கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க மேக்னிடியூட். அப்ப எண் மதிப்பு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப மாடுலஸ் ஆஃப் a vector is equal to 3. கரெக்டாமா? மாடுலஸ் ஆஃப் b vector is equal to 4. a vector dot b vector is equal to 6. கரெக்ட் தானே? அவங்க கொடுத்திருக்கிறது எழுதி. ஓகே, இப்ப cos theta நம்மளுக்கு கால்குலேட் பண்ண சொல்லலாம். அப்ப நம்மள என்ன பண்ணலாம்? a vector dot b vector is equal to ab cos theta. அப்ப theta கால்குலேட் பண்ண சொல்றாங்க. therefore cos theta is equal to நமக்கு என்ன பண்ணலாம்? a vector dot b vector by modulus of a into modulus of b. கரெக்டா? அப்ப is equal to a vector dot b vector என்னது? 6. modulus of 3 into 4 12. அப்ப is equal to 1/2. அப்ப theta is equal to 1/2 னா என்ன வரும்? 60 degree. கரெக்டா? Yes, sir. ஓகே, சில இந்த क्वेश्चंस பார்ப்போம். இப்படி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. angle made by phi I cap minus 3j cap plus 4k cap with, நல்லா பாருங்க, with x axis is x அச்சின் வழியாக 5i cap 3j minus 3j cap 4 cap ஏற்படுத்தும் கோணம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. x அச்சின் வழியாக 5i cap minus 3j cap plus 4k cap கேப்பால் ஏற்படும் கோணம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. எப்படி எழுதலாம்? எல்லாம் புதுசே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஐடியா இருக்கா? நம்ம ஏற்கனவே ஒண்ணு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸ் அச்சில் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா? ஆல்பா, பீட்டா, காமா. Yes, sir. ஓகே, அப்ப ஏ எக்ஸ் அச்சில் இருக்கும் பொழுது ஏ காஸ் ஆல்பா, ஏ ஒய் அச்சில் இருக்கும் பொழுது ஏ ஒய், ay. அப்ப a cos alpha. ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான், அதே கான்செப்ட் தான். அப்படியே எழுதலாம் பாருங்க. therefore நம்மளுக்கு ஆங்கிள் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore cos alpha is equal to ax by a. சார் ax என்ன சார்? அப்படின்னா x பாரு, இது x, இது y, இது z. அப்ப ax is equal to 5. ஓகே, அடுத்தது நம்ம a கால்குலேட் பண்ணோம். அப்ப a னா என்ன பண்ணோம்? மாடுலஸ் ஆஃப் a. இப்போ மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப்
5 square correct பாருங்க 5 square plus 3 square plus 4 square is equal to root of 25 plus 9 plus 16 எவ்வளவு வருது சொல்லுடா 9 plus 16 எவ்வளவுப்பா 50 is equal to 5 root 2 எழுதிக்கலாமா 25 into 4 எழுதலாமா 25 into 2 எழுதணும் அப்படின்னா நமக்கு வெளியே வந்துருச்சு அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் therefore cos alpha is equal to ax என்னது 5 divided by 5 root 2 அப்ப 5 cancel ஆயிடும் therefore 1 by root 2 அப்ப cos alpha is equal to cos inverse of 1 by root 2 என்னப்பா வருது 1 by root 2 எங்க இருப்பா இருக்கு 45 degree sir. Alpha is equal to 45 degree பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அடுத்தது பாருங்க இன்னொரு கொஸ்டின்ஸ் 1 by root 2 I cap plus j cap is பாருங்க சிம்பிளா இருக்கு ஆனா நம்மளுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சுழி வெக்டர் யூனிட் வெக்டார் செகண்ட் ஆப்ஷன் வந்து நல் வெக்டரா தேர்ட் ஆப்ஷன் வந்து வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் ரூட் 2 ஆப்ஷன் டி கத்தனா வெக்டார் ஆஃப் மேக்னிடியூட் 2 என்னோட ஐடியா இருக்கா சும்மா ஒண்ணு கொடுத்துட்டாங்க 1 by root 2 I cap plus j cap நீங்க பயப்படவே தேவையில்ல உடனே நம்ம என்ன பண்ணலாம் இது மேல இருக்கிறது ஒரு a வெக்டார்னு வச்சுக்கோ அப்ப மாடுலஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்ப மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் is equal to 1 by root 2 into square root of 1 square plus 1 square correct is equal to 1 by root 2 into root 2 அப்ப root 2 cancel therefore modulus of a vector is equal to 1 அப்ப எந்த ஆன்சர் எது ஆன்சர் எது ஆன்சர் இதுல a வா b யூனிட் வெக்டார் ஓரலகு வெக்டார் a vector is equal to 1 சார் சில டைம் a vector is equal to 0 ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ அது நல் வெக்டார் சார் சில டைம் a vector is equal to root 2 ன்னு கிடைக்கும் அப்ப a vector is root 2 னா vector of magnitude root 2 சில டைம் a vector is equal to 2 ன்னு கிடைக்கும் அவ்வளவு சிம்பிள் இது என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு மேக்னிடியூட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும் சார் எப்பவுமே i j க்கு 1 தான் கொடுக்கணுமாங்க சார் எதுமே கொடுக்கலனா ஆமாமா i பக்கத்துல j பக்கத்துல இல்லனா 1 தான் ஓகேங்க சார் ஓகேவா எழுதிக்கலாமா எஸ் சார் ஓகே இன்னொன்னு பாருங்க லாஸ்ட் ஒரு क्वेश्चन நல்லா பாருங்க क्वेश्चन பாருங்க இதெல்லாம் கன்ஃபியூஸா உன்னை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு क्वेश्चन ஆனா ஒரு டைம் படிச்சிட்டீங்கன்னா புரிஞ்சிடும் a vector is making an angle this vector is making an angle 60 degree with the x-axis (45 degree) with y-axis the angle made by the
the angle made by the vector with the z axis. புரிஞ்சுதா ஏதாவது? Yes, sir. ஒரு வெக்டார் x அச்சை பொறுத்து 60 டிகிரி கோணத்தையும் y அச்சை பொறுத்து 45 டிகிரி கோணத்தையும் பெற்று இருக்கும் பொழுது z அச்சை பொறுத்து எந்த கோணத்தில் இருக்கும்? அப்ப பாருங்க, மூன்று வெக்டார்கள் ஒரு வெக்டார் x அச்சை பொறுத்து 60 டிகிரி கோணத்தையும் y அச்சை பொறுத்து 45 டிகிரி கோணத்தை பெற்றிருக்கும் பொழுது z அச்சை பொறுத்து எந்த கோணத்தை பெற்றிருக்கும்? சார் ஒண்ணுமே பயப்பட, இது மாதிரி கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை, இதுதான் ஃபார்முலா. cos ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் cos ஸ்கொயர் பீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் காமா is equal to 1. X, Y, Z. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, therefore cos square 60 plus cos square 45, ஓகேவா, எழுதிக்கலாமா? பிளஸ் cos square gamma is equal to 1. cos square 60 1/2, அப்ப என்ன பண்ணலாம், 1/4, கரெக்டா? cos 45 எவ்வளவு? Yes, sir. 1/√2, sir. அப்ப 1/√2 ஸ்கொயர் பண்ண அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/2 கிடைச்சிருமா? ஆமாங்க சார். 1/2 plus cos square gamma is equal to 1. எனக்கு cos square gamma தான் வேணும். அப்போ 1/2 plus 1/4 plus 1/2 எவ்வளவு வரும் பாருங்க. சொல்லுமா, சொல்லுங்க. 4 1 plus 2, கரெக்டா? is equal to 3/4. Yes, sir. Therefore cos square gamma is equal to 1 minus 3/4. அப்ப is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 எவ்வளவு வரும்? 4 minus 3 2 2 1, sir. 1 Yes, 4 sir. minus 1 1. Therefore cos square alpha gamma. Therefore cos gamma is equal to 1/2. Correct? Squaring. Square பண்ணும் பொழுது நம்ம 1/2. Therefore gamma is equal to cos inverse of 1/2. So gamma is equal to, what is the cos inverse of 1/2? 1/2 னா எவ்வளவு வரும்? 60 டிகிரி கோணமா? Therefore gamma is equal to 60 டிகிரி. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வேற என்ன இருக்கு? இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இயர்ல போகணும். இன்னும் ஒரு கொஸ்டின்ஸ் நீங்களே ஒர்க் அவுட் பண்ண பார்க்கலாம். If vertical component of a vector is equal to its horizontal component. Horizontal component, then நல்லா பாருங்க, then angle made by the vector with x-axis. செங்குத்து கூறு கூறுகளா
செங்குத்து என்னது வெக்டாருடைய செங்குத்து கூறு மற்றும் கிடைத்தல கூறு சமமாக இருக்கும் பொழுது x அச்சை பொறுத்து கோணம். செங்குத்து கூறு இது என்ன கூறுது? கிடைத்தல கூறு. கிடைத்தல கூறு ரெண்டு சமமா இருக்கும்போது என்னப்பா பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்க. செங்குத்து கூறு என்னது? y-ஆ? y axis தானே? Yes, sir. கிடைத்தல கூறு x axis. அப்ப y axis அப்படின்னு சொன்னா a sin theta. கிடைத்தல கூறு என்ன பண்ணலாம்? a cos theta. a-வும் a-வும் என்ன வரை கேன்சல். அப்ப sin theta by cos theta. a by a is equal to 1. Therefore, நல்லா பாருங்க. tan theta is equal to 1. Therefore, theta is equal to 45 degree. கரெக்டா? Yes, sir. அவ்வளவுதான் பாய். உங்களுக்கு क्वेश्चंस கேக்குது இப்படிதான் கேட்பாங்க. இப்ப சொல்லுவாங்க if the vertical component of the vector is equal to 4 times the vertical horizontal component of the vector அப்படின்னு கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ay is equal to 4 times of ax. அவங்க இது வந்து பேசிக்கா கேட்கக்கூடியது. அப்ப செங்குத்து கூறு கிடைத்தல கூறும் எவ்வளவு சமமா இருக்குன்றத இப்ப இன் கேஸ் வந்து கிடைத்தல கூறானது செங்குத்தை கூறை போல ஒரு 2 மடங்கு அதிகம் 2 மடங்காக இருக்கும் பொழுது அதனுடைய கோணம் x அச்சை பொறுத்து கேட்டாங்கன்னா இதுதான் நம்ம எழுதிக்கலாமா? Yes, sir. அவ்வளவுதான். ஓகே, ஒரு பார்ட் ஆஃப் வெக்டார்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட் நாளைக்கு நியூமெரிக்கல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளையோட வெக்டார்ஸ் முடிச்சிருவோம். இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபுல்லா வந்து உங்களுக்கு டெஸ்ட், வீக்லி டெஸ்ட். ஓகேவாமா? ஓகேங்க சார். ஓகே, அவ்வளவுதான். நீங்க நான் சொல்றது பாருங்க, நான் நீங்க டீச் பண்றது பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுல போய் ஒர்க் அவுட் பண்றதுதான் சக்சீட் ஆகும். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன், நீங்க வீட்டுல போயிட்டு நான் என்ன டீச் பண்ணணும் அது இன்னொரு டைம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா சக்சீட், இல்ல அப்படின்னு சொன்னா 0. திரும்ப நீங்க படிக்கும்போது புதுசா தான் படிக்கணும். நான் பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நான் ஒன்றும் மொத்தமாலாம் கொடுக்கல, நான் ஒவ்வொன்றா ஸ்டெப்பா தான் கொடுத்துருக்கேன். இது மாதிரிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு அப்படின்னு நான் என்ன டீச் பண்ணணும் அந்த டீச் பண்ணதுக்கு ரிலேட்டடான நியூமெரிக்கல்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க இயர் கொஸ்டின்ஸோ இல்லைன்னா ஏதான ஒரு புக்ஸ் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களோ இல்லை நம்மளுடைய புக் இருக்கு, அந்த புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் அதுலயும் இருக்குது கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஒர்க் அவுட் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சார்.